எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் புளிக்கடையல். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாணலி வச்சு நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்த உடனே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டோடனே ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். நமக்கு நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சு நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தை கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரணும். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் கடையிறப்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு காரப்பொடி போட்டிருக்கேன் நான். இதில் பச்சை மிளகா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரப்பொடி போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக மசிகிற அளவுக்கு வதங்கி வந்துடணும். மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம், இல்லை மத்து வச்சுருந்தோன்னா மத்தால் கூட நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்திங்கன்னா நல்லா தலை வந்துடும். மத்தால் கடைஞ்சோன்னா அந்த பீர்க்கங்காய்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மிக்சியில் ஒரு ஓட்டிட்டிங்கன்னா அப்படியே சாம்பார் மாதிரியே ஆகிடும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா மசிச்சிடணும். ஒரு சின்ன புளி கொஞ்சமாக எடுத்து திக்காக கரைச்சி வச்சு அதில் ஊற்றிக்கணும். டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். மூடி வச்சு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்ச உடனே இந்த மாதிரி கொதிச்சு வந்துடும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான். இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.